வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டெல்டா சேனலின் அன்பு வணக்கம். இது நன்னிலம் பேருந்து நிலையம். நன்னிலம்ங்கிறது திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுகா என்று சொல்லக்கூடிய நன்னிலம்ங்கிற ஊருக்கு நாங்கள் வந்திருக்கோம். இது வந்து அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம். இந்த ஊரோட பெருமையை பற்றி நம்ம சொல்லணும்னா, நன்றாக விளையக்கூடிய ஊர் தான் நன்னிலம். நன்றாக விளையக்கூடிய ஊர், அதாவது ஒரு நிலம் வந்து நல்லா இருக்கணும்னா அந்த நிலத்துல வந்து விளையக்கூடிய அனைத்து பயிர்களுமே நல்லா விளையணும். அதுதான் நன்னிலம். இந்த ஊரோட பெருமையை பற்றி சொல்லலாம். இயக்குனர் சிகரம் திரு பாலச்சந்திர சார் அவர்களை பிறந்த ஊர் தான். அந்த இடத்த வேணால் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். அடுத்தது வந்து இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பாடலாசிரியர் திரு பிரைசூடன் அவர்களும் இந்த ஊர் தான். அதுக்கு அடுத்தது இளையராஜா கச்சேரியில் இருக்கக்கூடிய புல்லூட்டு வாசிக்கக்கூடிய அருள்மொழி அவர்களும் இந்த ஊர் தான். இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். நிறைய பெரிய மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க. புகழ்பெற்ற கோயில்கள்லாம் இருக்குது. கூத்தனூரில் சரஸ்வதி அம்மன் கோயில் இருக்குது. திருவாஞ்சியத்தில் வாஞ்சிநாதர் கோயில் இருக்குது. இன்னும் சர்ச்சு இது பெரும்பனையூரில் சர்ச்சு இருக்குது. அதனால் நிறைய இந்த ஊரில் வந்து பெருமையை பற்றி நம்ம நிறையா சொல்லலாம். அது மாதிரி மசூதிகளும் இருக்குது. புகழ்பெற்ற மசூதி இருக்குது, தர்காக்களும் இருக்குது. அதனால் சமூக நல்லிணக்கம் கொண்ட ஒரு ஊராக நன்னிலம் இருக்கிறதுனால இந்த ஊருக்கு பேர் நன்னிலத்தோட பெருமை வந்து லைன் சமூக ஆர்வல் லைன் செல்சரன் சொல்லுவாங்க. இந்த நன்னிலத்தோட பெருமை. வணக்கங்க. நான் நன்னிலத்திலேருந்து சமூக ஆர்வலர் செல் சரவணன் பேசுகிறேங்க. நன்னிலத்துக்கு பெருமை நிறையா இருக்குது. இல்லை, இன்னைக்கு நன்னிலம்ங்கிறதே ஒரு நல்ல ஊர், நல்ல விளைநிலங்கள் விளைய ஊர், டெல்டா ஊர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்னிலத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா விவசாயம்தான். அது மட்டும் இல்லை, பிரசித்தி பெற்ற கோயில்கள்லாம் இருக்குது. இப்போ நன்னிலத்தில் பார்த்தீங்கன்னா தாண்டேஸ்வரர் கோயில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மதுரேஸ்வரர் கோவில் இருக்கு. அதை விட பிரசித்தி பெற்ற வாஞ்சிநாதர் யமனுக்குன்னு பாத்தீங்கன்னா நன்னிலத்துல மட்டும்தான் அந்த கோவில் இருக்கு. அதுக்கு அடுத்தவர் பாத்தீங்கன்னா சரஸ்வதி கோயில் வந்து கூத்தனூர்ல இருக்கு. இதை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நன்னிலங்கிறது ஒரு சிறந்த ஊர். அது மட்டுமல்ல, இது வந்து இந்த கிராமம்ங்கிறது அந்த நன்னிலத்தை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 48 பஞ்சாயத்து. அதை விட பெரிய பிரசித்தி பெற்ற இன்னொன்று என்னன்னு கேட்டா, இன்னைக்கு விளைநிலங்கிறது அருமையா இருக்குது. தண்ணி வசதிங்கிறது, குடிநீர் வசதிங்கிறது ஒரு 30 அடி 40 அடியிலே தண்ணி வரக்கூடிய ஒரு ஊர். அதனாலதான் இதுக்கு வந்து நன்னிலம், நல்ல நிலம் உள்ள ஊர் நன்னிலம் அப்படின்னு சொல்றாங்க. வணக்கம்.